ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? அக்கா அதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க தாய் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன். எஸ் வாய்ஸ் ஓவர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா நம்ம கான் என்ன பண்றான்னா ஹீரோயின் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கா அப்படின்றதுனால அவளை வெளியில லஞ்சுக்காக கூட்டிட்டு வந்திருக்கான். ஆனா ஹீரோயின் தான் அவனை திட்டிக்கிட்டே இருக்கா. அடி பாவி, நான் உனக்காக தான் லஞ்சுக்கே உன்னை கூட்டிட்டு வந்தா நீ என்னைய திட்டிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறான். ஆமாண்டா, இனிமே நான் உன்னை நம்புற மாதிரி இல்ல. ஏன் தெரியுமா? நீ வந்துட்டு நான் கிட்ட எல்லா விஷயத்தையும் போய் சொல்றல, அதனால இனிமே நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கு உடனே இவன் என்ன சொல்றானா, பின்ன நான் இருக்கும் போது வேற ஒருத்தன் உன்கிட்ட ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா எனக்கு எவ்வளவு கோவம் வரும். நான் தான் உன்னை பயங்கரமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்றான். கனவுலதான் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும், மத்தபடி நிஜத்துல நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு மண்டையிலயே ஒண்ணு வைக்கிறா. நான் சொல்ற மாதிரி நீ வந்துட்டு அந்த வேலையை விட்டு நிக்க போறியா அப்படின்னு சொல்லி கான் கேட்கும் போது ஹீரோயின் என்ன சொல்றான்னா, எனக்கே தெரியல. அவன் சொல்றது எல்லாமே என்னோட நல்லதுக்குதான். என் மேல ரொம்ப அக்கறை இருக்கிறதுனாலதான் அவன் அப்படி எல்லாம் சொல்றான்னு எனக்கு புரியுது. பட் ஆனா எனக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பேசின உடனே நான் வேலையை விட்டு நின்னுட்டேன்னா அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு தோணுது. எனக்கு எதையுமே டிசைட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றா. அந்த டைம்க்கு ஹீரோயினோட அங்கிள், அதாவது சித்தப்பா இருக்காரு இல்லையா, அவங்க அண்ணனை இவர் தான் கொலை பண்ணிட்டாருன்னு கூட சொன்னாங்களே, அவர் கால் பண்றாரு. அவர் கால் பண்ணி நான் உன்னை உடனே பாக்கணும், கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ கூட தான் கே இருக்கா. ஆக்சுவலா இவங்களோட மீட்டிங்ல என்ன சொல்றாங்கன்னா, ஏடி டிசைன்ஸ் தான் நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அவனுமே இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ கே என்ன பண்றான்னா, இவனையே பாத்துக்கிட்டு இருக்கா. காணவங்க சித்தப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அப்பவும் அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு நம்பிக்கையே இல்ல, தயவு செஞ்சு இங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல தயவு செஞ்சு நீ எனக்காக இங்கேயே வெயிட் பண்ணு, நீ உள்ள வர வேண்டாம், நான் போய் என்னன்னு பேசிட்டு நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோயின் கம்பல் பண்ணி சொல்லிட்டு போறா. அங்க போன பிறகுதான் தெரியுது, கசின் நேரா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறா. அங்க பார்த்தா ஃபுல்லா ரிப்போர்ட்டர்ஸ் தான் இருக்காங்க. அத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு செம்மையா டென்ஷன் ஆயிடுது. நீ இதுக்காக தான் என்ன போய் சொல்லி இங்க கூப்பிட்டுருக்க அப்படின்னா நான் கிளம்புறேன், என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, இது உன்னோட அப்பா அம்மாவோட கேஸ், உனக்கு யாரு கொலை பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீ கொஞ்சம் கூட விரும்பலையா அப்படின்னு கசின் கேக்குறா. இங்க கானுக்கு அவளை உள்ள அனுப்பிட்டு பயமா இருக்கு. ஐயோ, நானுக்கு தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணுவானே தெரியலையே, அவன் கிட்ட சொல்லலாமா வேணாமா? நம்ம சொன்னோம்னா இவளும் நம்மள கழுத்தை பிடிச்சு அழுத்துவா, சொல்லலைன்னா அவன் என்ன ஆசிட்லயே முக்கி கொன்னுடுவானே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பயமாவே இருக்கு. இருந்தாலும் அவனுக்கு மனசு கேட்கல. எல்லா விஷயத்தையும் டைப் பண்ணி ஹீரோக்கு ஒரு மெசேஜாவா அனுப்பிடுறான். அதை பார்த்த உடனே ஹீரோ செம்ம டென்ஷன் ஆயிடுறான். எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னாலும் என்னோட செக்ரட்டரி கிட்ட கேளுங்க, அவன் எல்லா டீடைல்ஸையும் கொடுப்பான், நான் இப்பவே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க அங்கிளும் கசனும் ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்றாங்க. அப்ப அவ என்ன சொல்றான்னு, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, எங்க அப்பா அம்மாவோட ஞாபகமும் அவங்க கடைசியா என் கண்ணெதிர்க்க செத்தது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வருது, இது என்னால பேச முடியாதுன்னு சொல்றா. அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுதாமா, அது எங்களுக்கு எல்லாருக்கும் புரியுது, நீ எவ்வளவு வேதனைப்படுவ அப்படின்றதும் எனக்கு புரியுது, பட் ஆனா நீ கொஞ்சோண்டு யோசித்து பாரு, என் சொந்த அண்ணனை நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான ரூமரை பரப்பிட்டாங்க. அப்ப இப்ப வரைக்கும் நானும் என் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? நான் கொலகாரனோட பொண்ணு இவ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சொந்த அண்ணனை கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்பதான் கான் பாக்குறான். பார்த்தா ரிப்போர்ட்டர்ஸோட கார் எல்லாம் நிக்குது. ஐயோ போச்சு, கண்டிப்பா அவன் என்ன ஆசிட்ல முக்காம விடவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அப்படியே பீதி ஆயிடுது. ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டான் இல்லையா, அவன் போன் பண்றான். போன் பண்ண உடனே அவ எங்க அப்படின்னு கேக்குறான். அவ உள்ளதான் இருக்கா அப்படின்னும் போது, அவளுக்கு மட்டும் எதனா ஆச்சுன்னு தெரிஞ்சது, மவனை நீ தானே கூட்டிட்டு போன, நீ என் கையில செத்தடா அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். ஐயோ அண்ணா, தயவு செஞ்சு என்ன எதுவும் சொல்லாதீங்க, நான் எவ்வளவு சொல்லியும் அவ கேட்கவே இல்ல, அவதான் கம்பல் பண்ணி வந்தா, இப்பதான் நான் பாக்குறேன் இங்க ரிப்போர்ட்டர்ஸோட கார் எல்லாம் நிக்குது, சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்பதான் நீ உடனே உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு நானுமே சொல்றான். அப்ப உள்ள மறுபடியும் காட்டுறாங்க. அங்கிள் என்ன சொல்றாருன்னா, தயவு செஞ்சு ஒரே ஒரு சான்ஸ் கொடுமா, என்னோட பேரை கிளியர் பண்றதுக்கு, உன்னோட அப்பா அதாவது என்னோட அண்ணனையும் நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னும் போது ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, உங்களோட பேரை கிளியர் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா இது மறுபடியும் எனக்கு பழைய நினைவுகள் எல்லாம் கொண்டு வரும் அப்படின்னு கொஞ்சமும் தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது,
அப்ப நீ உங்க அப்பா அம்மாவை யாரு உண்மையாவே கொலை பண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்பவே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு வழியா அப்பாவும் பொண்ணும் மாறி மாறி பேசி நம்ம ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. அவளுமே சரி ஓகே நான் இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. வேக வேகமா கான் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இது பாரு நீ யாருக்காகவும் பயப்பட தேவையில்ல, எதுவும் பத்தியும் கவலைப்பட தேவையில்ல, நான் உன் கூடயே இருக்கேன், நீ வந்துட்டு முடிஞ்சா இத பண்ணு, இல்ல அப்படின்னா உன் மனசுக்கு வேணான்னு தோணுச்சுன்னா பண்ணவே பண்ணாத, நான் உன்னை இப்பவே வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்லயே பார்த்தா ஹீரோயின் வந்து இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதாவது அவ என்ன பார்த்தா அப்படின்றதான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அவ என்ன சொல்றா அப்படின்னா, கடைசியா நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, நானும் வந்து சேர்ந்து தண்ணி டப்புக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்க ஒரு கொலைகாரன் வந்த உடனேயே நாங்க பயந்து 2 பேருமே வெளியில எழுந்தோம். அன்னைக்கு நான் மட்டும் என் கூட இல்ல அப்படின்னா கண்டிப்பா நானும் செத்திருப்பேன். இப்ப வரைக்குமோ அந்த நாள் என்னால மறக்க முடியாத நாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறா அவ. கொலவெறி ஆத்திரத்தோட நான் வந்துட்டு உள்ள வந்துகிட்டு இருக்கான். நாம் நீ எங்க இருக்க அப்படின்னு கத்திக்கிட்டே வரான். ஹீரோயின் அப்பதான் எதிர்க்க வரா. எங்க அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அப்படின்னு கேட்கும் போது உடனே கான் என்ன சொல்றானா, அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப கசின் என்ன சொல்றானா, நீயும் அன்னைக்கு நைட் அங்கதானே இருந்த, நீ கூட அவங்க கிட்ட இன்டர்வியூ கொடுக்கலாம் அப்படின்னும் போது யார கேட்டு இந்த வேலையை பண்ணீங்க, எதுக்காக இந்த வேலையை பண்ணீங்க, இன்னொரு நாள் வந்துட்டு எனக்கு தெரியாம இவகிட்ட எதனா நீங்க மூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறான். அதுக்கு கசனுமே என்ன சொல்றானா, இது எங்களோட ஃபேமிலி விஷயம், நீ தலையிடாம இருந்தேனாவே போதும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினே என்ன சொல்றானா, இல்ல நானே தான் விரும்பி இன்டர்வியூ கொடுத்தேன், எனக்குமே வந்துட்டு எங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அப்படின்னும் போது எதுக்காக நீ என்கிட்ட சொல்லாம இந்த விஷயத்த பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவப்படுறான். உடனே இவளை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். வெளியில போன உடனே இவன் என்ன சொல்றானா, அவங்க கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணணும், இல்ல என்ன வேணா பண்ணட்டும், ஆனா தயவு செஞ்சு நீ இதுல இன்வால்வ் ஆகாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, உனக்கு மறுபடியும் வந்துட்டு எதனா பிரச்சனை வருமோன்னு எனக்கு பயமா இருக்கு, உனக்கு எதனா ஆச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு கட்டி பிடிச்சு அழுகுறான். அப்ப கசின் அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்றான்னா, இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அது வந்துட்டு நமக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் எவ்வளவோ ட்ரை பண்றான், அது என்னன்னுதான் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு நைட் எல்லாம் தூக்கம் வராம உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு, மறுபடியும் கொலைகாரங்க வந்துட்டு இவளை கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி இவன் பயப்படுறான். மறுநாளே இவங்க கொடுத்த இன்டர்வியூ வந்து டிவில டெலிகாஸ்ட் ஆகுது. அப்ப அவங்க சித்தப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து கொலைகாரனா இல்லையா அப்படின்னு போலீஸே வந்து எதுவும் கன்ஃபார்ம் பண்றதுக்குள்ள டிவில எல்லாம் வந்து சொந்த அண்ணனை கொலை பண்ண தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா நாளுக்கு நாள் பல மணி நேரம் என்ன பத்தியே பேச ஆரம்பிச்சாங்க. அது எதனால அப்படின்னு எனக்கே புரியல. கடைசியில வந்து போலீஸுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல அப்படின்னாலுமே வந்து பொதுமக்கள் மனசுல வந்து நான் தான் கொலைகாரன்னு அத ஸ்ட்ராங்கா புரிய வைக்கிற மாதிரி தான் இருந்தது அந்த ரிப்போர்ட் எல்லாமே. இந்த பொய்யான கேஸால எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, என் குடும்பத்துக்கே பிரச்சனை. இப்போவாவது என் குடும்பத்தை பத்தியும் நான் என்ன பத்தியும் கொஞ்சமாச்சும் கவலைப்படணும்னு யோசிக்கிறேன், அதனாலதான் என்னோட பேரை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே டைம்க்கு நம்ம பாவோட வீட்டுல காட்டுறாங்க. அவங்களுமே இந்த இன்டர்வியூ பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பா வந்து அவங்க அம்மா கிட்ட இந்த கேஸ பத்தி கேட்கும் போது, எனக்கு வந்துட்டு எந்த விஷயமும் ரொம்ப ஒண்ணும் தெரியாதுப்பா, பட் ஆனா இவர் தான் வந்து அவங்க அண்ணனையும் அண்ணன் ஃபேமிலியையும் கொலை பண்ண ட்ரை பண்ணாரு, அண்ணாவையும் அண்ணியும் சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டாருன்னு சொல்லிட்டு நியூஸ் பூராவும் மீடியா பூராவும் நியூஸ் பேப்பர்லயும் டெய்லி வந்துகிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாம அவர் வந்து கொஞ்ச நாள்லயே எந்த ஆதாரமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவர் நிரபராதின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனாலும் இப்ப வரைக்கும் சொசைட்டி மத்தியில அவர் தான் அவங்க அண்ணியையும் கொலை பண்ணிருக்காருன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அவங்க ஒய்ஃபுமே டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த கேஸ் விஷயம் நடக்க ஆரம்பிச்ச உடனே. அது மட்டும் இல்லாம அவர் பண்ணிட்டு இருந்த பிசினஸ் எல்லாம் வீணா போச்சு. அப்புறம் அவரோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாமே அவரை கைவிட்டுட்டாங்க. சோ எல்லாருக்குமே பொறுத்த வரையில அவர் தான் அந்த கொலைகாரன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவோட வீட்டுல இருக்க கொலைகாரனை காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு சேஃப் லாக்கர்ல இருந்து ஏதோ ஒரு பேப்பர் எடுக்கிறான். அந்த பேப்பர்ல பார்த்தா ஏதோ டாக்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் தான் இருக்கு. இங்க கெவியோட அப்பாவை காட்டுறாங்க. அவருமே இந்த இன்டர்வியூ தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ சித்தப்பாவும் நம்ம ஹீரோயினும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, போலீஸ் வந்து மறுபடியும் இந்த கேஸ ஓபன் பண்ணி இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க மீடியா அட்டென்ஷனை கிரியேட் பண்றதுக்காக இதை பண்ணிருக்காங்க. அந்த டைமுக்கு அவர் பழைய விஷயத்த நினைச்சு பாக்குறாரு. என்ன அப்படின்னா, நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா இவ்வளவு நாளா கொலைகாரன்னு சொல்லிட்டு, அவர் கூட நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் பார்த்துட்டு ஸ்கிரீன் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பாரு. அந்த டைமுக்கு நம்ம கிவியோட அப்பாவும் அங்க இருந்திருக்காரு. அவங்க 2 பேருக்குள்ளயும் சண்டை நடந்திருக்கு. இது எதனால ஏன் அப்படின்றது எல்லாமே போக போகதான் தெரியும். கேவ காட்டுறாங்க. கே வந்து பாக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது ஏடி டிசைன்ஸோட
டிசைன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா, அத வந்து நம்ம ஹீரோயினே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறா. அப்பதான் வந்துட்டு எனக்கும் அது ஆசைதான். ஆனா இது நடக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஓ நீ நானே நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கியா? கவலைப்படாத, அவன்கிட்ட நான் பேசுறேன், அவனுக்கு அதை நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றா இவ. மறுபடியும் கிவியும் அவங்க அப்பாவையும் காட்டுறாங்க. அப்பா தயவு செஞ்சு இனிமே நீ வேலைக்கு போகாத, வீட்லயே இரு, உன்னை நான் பாத்துக்கிறேன். நீ போனீன்னா ரொம்ப நாள் திரும்பி வரவே மாட்ற, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப நாள் டைம் இருக்குமா, அத பத்தி எல்லாம் இப்ப நம்ம பேச வேண்டாம். இப்போதைக்கு வேலை வந்தா நான் போவேன், இல்லன்னா உன் கூட தான் இருப்பேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி வந்து சொன்னா இல்லையா, அது எல்லாத்தையும் சொல்றா. ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. உண்மையாவா சொல்ற? உண்மையா என்னோட டிசைனுக்கே ஓகே பண்ணிருக்காளா அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அப்ப உடனே அவ என்ன சொல்றான்னா, உடனே எனக்கு ஒத்துக்கணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா நான் என்ன பண்றது, நானும் கன்வின்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றா. நீ கவலைப்படாத, உனக்காக நான் அவன் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ அதுதான் அவனுக்கு இன்னும் டெரராவே ஆக்கி விடும், நானே அவன் கிட்ட பேசி சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப இவன் என்ன பண்றான்னா ஹீரோயின் கிட்ட இருந்து தள்ளி வரான். அப்ப ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கத பார்த்த உடனே ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஹீரோவை தேடிக்கிட்டே இருக்கா. பார்த்தா அவன் பின்னாடி வந்து நிக்கிறான். ஐயோ இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படியா வந்து பயமுறுத்துவ அப்படின்னு திட்டுறா. பாரு உனக்காக நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை என்ன வந்து எப்படியாவது கன்வின்ஸ் பண்ண வைக்கணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அப்பனா நீ என்ன என்னைக்குமே நம்ப மாட்டியாடா அப்படின்னு ஒரு ஆக்டர் போடுறா. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட அப்பா தான். எதுக்காக நீ இன்டர்வியூ கொடுத்த, ஏமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கொடுத்த, இது உனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை உண்டாக்கும் அப்படின்னு நீ ஏன் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லும் போது, எங்க சித்தப்பா அந்த விஷயத்தையே பண்ணலன்னு சொல்றாரு, எனக்குமே எங்க அப்பா அம்மாவை கொன்னது யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றா. இது மறுபடியும் உன்னை பழைய நிலைமைக்கு உண்டாக்கும், அது மட்டும் இல்லாம உன் உயிருக்கே ஆபத்து வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கு, அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு மறுபடியும் யோசிக்காம எந்த விஷயமும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் அடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு எப்படியாவது ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. பட் ஆனா வந்து அவளால சொல்லவே முடியல. அந்த டைமுக்கு ஹீரோவோட அப்பா கிட்ட இருந்து ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது, மறுபடியும் அவளை இன்டர்வியூ கொடுக்காத மாதிரி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அத பார்த்த உடனே இவன் வேற கொஞ்சம் அப்செட் ஆயிடுறான். நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போயிடுறான். ஹீரோவோட அம்மா வீட்டுக்கு அப்பா வந்த உடனே, நீ எதுவும் டென்ஷன் ஆக வேண்டாம், நான் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எடுக்கணும், அதை எடுத்த உடனே நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னும் போது இவங்களுமே சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சடனா ஹீரோவோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அவ சின்ன பொண்ணு, அவங்க அப்பா அம்மாவை யாரு கொலை பண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு விருப்பத்துலதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டா, அவளை யாரும் எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவர் அதுக்கு பதிலே சொல்லாம அவரோட ரூம்க்கு வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப மறுபடியும் அவங்க திரும்பவும் உள்ள வந்து இதே கேள்வியை கேக்குறாங்க. நீ என்ன கொலைகார மாதிரி ட்ரீட் பண்றது எனக்கு கொஞ்சமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவரு கத்த ஆரம்பிக்கிறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுதானே உண்மை, இப்ப அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்க தானே வந்துட்டு சஃபர் ஆவீங்க, அது மட்டும் இல்லாம உங்க மேல அவ எவ்வளவு அன்பா பாசமா இருக்கா தெரியுமா, நீங்க தான் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவ உடைஞ்சு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்களா. அந்த டைமுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நீ ரொம்ப ஒழுங்கு மாதிரி எல்லாம் பேசாத, நீயும் கேவலமானவதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள சொல்றாரு. மாறி மாறி இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்றாங்க. இவங்க என்ன பண்ணாங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நமக்கு தெரியல. காணியும் கிவியும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வேலை முடிச்சிட்டு வெளியில வரும்போது சாப்பிட போலான்னு பேசிக்கிட்டே போறாங்க. அப்ப கரெக்டா நம்ம கிவியோட அப்பா அங்க வந்து நிக்கிறாரு. டேய் எத்தனை வாட்டி தான் நான் சொல்றது, அவ கூடயே நீ சுத்தாத, அவளுக்கு வந்து தனியா வீட்டுக்கு போகவும் தெரியும் வரவும் தெரியும், அதனால இந்த வேலையெல்லாம் நீ பார்க்காத அப்படின்னு திட்டிட்டு அவரோட பொண்ணு கூட்டிட்டு போயிடுறாரு அங்க இருந்து. அவன் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அவங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னுகிட்டு இருக்கான். ஏன்டா எப்படா நீ வந்த அப்படின்னு சொல்லி கிவி வந்து கேக்குறா. அந்த டைமுக்கு எப்படி வந்தன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அவங்க அப்பாவும் வெளியில வந்துடுறாரு. அவர் செம காண்டாயி இவன் கைய முறுக்கி அப்படியே கழுத்து பிடிச்சு அழுத்துறாரு. உன்ன மாதிரி பணக்கார பசங்க எல்லாம் என்னென்னலாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால உன் பணக்கார திமிரெல்லாம் என் பொண்ணு கிட்ட காட்டாத, இனிமே என் பொண்ணு பின்னாடி சுத்துனா என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவனை வந்து அடிக்காத குறைய மிரட்டிட்டு இருக்காரு. நம்ம கிவியும் அப்பா விட்டுருங்க விட்டுருங்கன்னு கதறா. அதுக்கப்புறம் கிவி எப்படியோ சமாளிச்சு அவரை உள்ள அனுப்பிட்டு இவன் கிட்ட பேசுறா. தயவு செஞ்சு இங்க இருந்து நீ கிளம்பு, உன் கை ஓகே தானே அப்படின்னு கேட்கும் போது, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஆனா நான் வந்து அவர் சொல்றாருன்றதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கட் பண்ணிடுவேன்னு நினைக்காத, நான் எப்பவும் போல உன்கிட்ட வருவேன் அப்படின்னு சொல்றான். உண்மையாவே முட்டாள் தாண்டா நீ,
நீ வந்து அவங்கள பாத்துக்கிறேன், என்ன பாத்துக்கிறேன், இவங்கள பாத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு தெரியறத விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நீ உன்னை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயினுக்கு ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எப்பதான் நீ வந்து ஜாயின் பண்ணுவ, நாங்க எல்லாரும் உன்னை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோ கிட்ட பேசலாம் அப்படின்றதுக்காக ஹீரோவோட ஆபீஸ்க்கு போனா அங்க கேவும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து அவங்களோட புது ப்ராஜெக்ட பத்தி பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல இருக்கிறத பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஆனா செக்ரட்டரிக்கு நல்லாவே புரியுது இவங்க ரெண்டு பேரும் பார்த்த உடனே இவ மூஞ்சி மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு. அவங்க ரெண்டு பேருமே வந்து பிசினஸ் விஷயமா மட்டும்தான் இப்போதைக்கு கான்டாக்ட்ல இருக்காங்க, மத்தபடி நீ எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல, நான் 100% கேரண்டியா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும் போது கரெக்ட் தான் நீ சொல்றது, அது இப்ப வேணா இருக்கலாம், ஃபியூச்சர்ல எது வேணா எப்படி வேணாலும் மாறலாம், நான் எந்த நேரமும் அவன் கூடயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுமே தப்புதான் இல்லையா, கண்டிப்பா ஃபியூச்சர்ல எல்லாமே மாறிடும் அப்படின்னு ஃபீலிங்கா சொல்லிக்கிட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஹீரோ வந்த உடனே கண்டிப்பா ஏதோ முக்கியமான விஷயம், அதனாலதான் என்ன பாக்கிறதுக்கு நீ இவ்வளவு தொலைவு தேடி வந்திருக்க, என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு கேக்குறான். அப்ப தயங்கிக்கிட்டே அவ வந்து திரும்பவும் நான் வேலைக்கு போகட்டுமா அப்படின்னு கேட்கும் போது அவன் என்ன சொல்றானா, உண்மையா சொல்லணும் அப்படின்னா என் மனசுக்கு அது பிடிக்கவே இல்லை, நான் வேணான்னு தான் சொல்லுவேன், ஆனா உனக்காக நீ வந்து இவ்வளவு ஆசைப்படுறதுனால நான் சொல்றேன், நீ வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீன்னா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். அவளுக்கா பயங்கர ஆச்சரியம், ஐயோ என்னால நம்பவே முடியல, நீ வந்து ஓகே சொல்லிடியா அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சு நறுக்குன்னு கிள்ளி விட்டுறா. அடி பாவி, உண்மையா தாண்டி சொல்லணும், அதுக்காக இப்படியா கிள்ளுவ அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எப்படி நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னு கேட்கும் போது எனக்கு நல்லாவே தெரியும், இப்ப நீ ஏடி டிசைன்ஸ்க்கு போன அப்படின்னா நீயே வந்து ஒரு ப்ராஜெக்ட பண்ண போறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுது. அப்பனா சொன்னதுக்காக தான் இதுக்கு ஒத்துக்கிட்டியா அப்படின்னு கேக்குறா. இவ்வளவு வருஷம் உன் கூட பழகி என்னால உன்னோட மைண்ட சேஞ்ச் பண்ணவே முடியல, பட் ஆனா அவங்க இவ்வளவு ஈஸியா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடுப்பா கேக்குறாளா. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, கண்டிப்பா கிடையாது, யாராலயும் என்னோட மைண்ட சேஞ்ச் பண்ணவே முடியாது, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன பத்தியா, எனக்குன்னு சொந்தமா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், அதுதான் என்னோட ஆசை, அதுதான் லட்சியம்னு சொல்லிட்டு அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் போது அது என்னால தடைப்படக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் அப்படின்னு வந்து ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. ஹீரோயினும் மறுபடியும் கம்பெனிக்கு வந்து மறுநாளே ஜாயின் பண்ணிடுறா. அவ்வளவுதான் பாக்கு, ஐயோ முடியல அவனால கண்ட்ரோல் பண்ணவே, அவன் பாட்டு பக்கத்துல நின்னு வழிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சும்மா இல்லாம நம்ம கேவும் நானும் இருக்க போட்டோவெல்லாம் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பேர் வந்து சான்ஸே இல்லாத மாதிரி இல்ல, இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா டேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு ரூமரை கலப்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப ஹீரோயின் கிட்டயே ஓப்பனா மின் கேக்குறா, அதை பத்தி எதுவும் எனக்கு தெரியாது, நான் வேணா வந்து அவன் கிட்டயே கேட்டுட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றாளா. அது கொஞ்சம் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு சொல்றா, ஐயோ நான் எதனா தப்பா கேட்டுட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மின் வேற முழிச்சுக்கிட்டே இருக்கா. வீட்டுல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க கொலைகாரன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா ஒரு என்வலப் கவரை எடுத்துட்டு வந்துட்டு ஹீரோயினோட சித்தப்பா வீட்டுல போடலாம் அப்படின்னு பாக்குறான். அந்த டைமுக்கு நம்ம கிவியோட அப்பா வேற இத நின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அவன் அதை போடுறதுக்கு முன்னாடியே இவர் சுட ஆரம்பிச்சிடுறாரு. அவருமே தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடுறாரு. இவரும் துரத்திக்கிட்டே போறாரு. அவ்வளவுதான், ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கிவியோட அப்பா என்ன கேக்குறாருன்னா, நீ வந்துட்டு பழைய கேஸுக்கான ப்ரூஃப் எல்லாம் தானே அங்க கொடுக்கலான்னு நினைச்ச, அப்படி கொடுத்திருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெயிலுக்கு போறதே நீ தானடா, எதுக்காகடா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலைகாரனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும் போது இவன் கண்ணை எடுத்துறான். நீ உயிரோட இருக்கணும்னு நினைச்சுன்னா என் விஷயத்துல தலையிடாத அப்படின்னு கிவியோட அப்பாவை பார்த்து சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இப்ப என்ன உயிரோட விட்ட அப்படின்னா கண்டிப்பா வந்து நீ காப்பாத்தின ரெண்டு குழந்தைங்களையும் நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே காண்டாயிட்டு இவர் என்ன பண்றாருன்னா கிவியோட அப்பாவை சுட்டுறாரு. ஹீரோயின் ரொம்ப நேரமா ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கூப்பிடுறான். என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்க, இவ்வளவு நேரம் தண்ணிலேயே இருக்க அப்படின்னும் போது எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நான் ஸ்விம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. இப்ப ரிலாக்ஸ் பண்ற அளவுக்கு மேடம்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்படியா ஒன்னும் ஆகல, சரி நீ வேணா என்ன கை கொடுத்து தூக்கி விட அப்படின்னு சொல்லி கைய குடுக்கறா. புடிச்சு இவனையும் இழுத்து உள்ள போட்டுடுறா. ரெண்டு பேருமே அப்படியே ஜாலியா தண்ணியில ரொம்ப நேரம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்றானா, போதும் போதும் தயவு செஞ்சு இப்பயாவது என்னதான் உன் பிரச்சனை, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேக்குறான். அப்ப அவளுமே என்ன சொல்றா அப்படின்னா, எப்படி இருந்தாலும் ஃபியூச்சர்ல வந்துட்டு நம்மளோட ரிலேஷன்ஷிப்பே இல்லாம கூட போயிடலாம் இல்லையா, உனக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தா நீ கண்டிப்பா மாறிடுவ, நம்ம ரெண்டு பேரும் எப்பயும் இருக்க மாதிரி இருக்க முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபீல் பண்றா. பைத்தியம், ஃபர்ஸ்ட் எனக்கு இப்ப கேர்ள் ஃப்ரெண்டே இல்ல, அது மட்டும் இல்லாம கேர்ள் ஃப்ரெண்ட் உடனே நான் வந்துட்டு தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஐடியாலயோ இல்ல, எதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம
அப்படி எனக்கு ஃபியூச்சர்ல கேர்ள் ஃப்ரெண்டோ இல்ல ஒய்ஃபோ என்ன வந்தாலுமே சரி, நம்மளோட ரிலேஷன்ஷிப்ப மாத்தவே முடியாது அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் சான்ஸே இல்ல. நம்மளால அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது, ஹீரோ ஹீரோயின கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வரான். இருந்தாலும் அவனுக்கு இப்போதைக்கு அதுக்கான தைரியமே இல்ல. 2 பேருக்குமே இவங்களோட ரிலேஷன்ஷிப் மேல இவங்களுக்கே பயங்கர ஒரு குழப்பமான மனநிலைமையில தான் இருக்காங்க. என்ன பண்றது அப்படின்றது இவங்களுக்கே புரியல. சோ இதோடய இந்த எபிசோட் முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்துக்கான 2 எபிசோடுமே முடிஞ்சிருச்சு. இதோட அடுத்த எபிசோட் வியாழன் வெள்ளியில தான் வரும். அத அவங்க எப்போ அப்லோட் பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. மேபி லேட் ஆச்சுன்னா அது என்னோட பொறுப்பு இல்ல மக்களே. தயவு செஞ்சு என் மேல கோவப்படாதீங்க. நானுமே அடுத்த எபிசோட பாக்குறதுக்கு ஆவலா தான் இருக்கேன். என்ன பண்றது, வெயிட் பண்ணுவோம். சோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.